கனடாவில் கெலோனாவில் உள்ள தி வைப்ரண்ட் வைன் என்ற ஆலை திடீரென மூடப்பட்டுள்ளமையினால் திருமணத்திற்கு தயாராக இருந்த பலர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ரிசீவர்ஷிப் எனப்படும் நீதிமன்ற கட்டுப்பாட்டின்படி ஒரு நிர்வாகியிடம் குறித்த ஆடை ஒப்படைக்கப்பட்டதே இதற்கு காரணமாகும். குறித்த நிறுவனம் அதன் கடன்களை செலுத்த முடியாததால் நீதிமன்றம் அதன் நிதிகளை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டது. இந்நிலையில் அங்கு திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்த பல தம்பதிகள் இப்போது திருமணத்திற்கு இடமில்லாமல் தவிக்கின்றனர். அந்த வைன் ஆலை கடன் வழங்குனர்களுக்கு சுமார் $7 மில்லியன் வரை கடன் பட்டிருந்தது. பல ஆண்டுகளாக கடுமையான நிதி பிரச்சினைகளை சந்தித்த போதிலும் அது திருமண முன்பதிவுகளை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டது. தம்பதியினருக்கு நிறுவனத்தின் நிதிநிலை சிக்கலில் இருப்பது குறித்து எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை. இப்போது அவர்களில் பலர் ஆயிரக்கணக்கான டாலர்களை இழந்துள்ளனர். ஒரு திருமண ஏற்பாட்டாளர் தான் பலமுறை குறித்த நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முயன்றதாகவும் ஆனால் எந்த பதிலும் கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வங்குரோத்து பாதுகாப்பு நிர்வாகி தன்னை தொடர்பு கொண்ட போதுதான் ஆலை மூடப்பட்டதை தான் அறிந்ததாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை பணம் செலுத்திய வேறு சில தம்பதியினர் திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த ஆலையை முன்பதிவு செய்த பலர் தங்கள் திருமணத்தை ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பண இழப்புகளை தவிர்க்க தம்பதிகள் ஒப்பந்தங்களை கவனமாக சரிபார்த்து நிகழ்வு காப்பீட்டையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர்.